Watch full episodes on Jio Hotstar. Aliens daw! Aliens daw! Poppy, kapatid na! ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களாம் பயப்படுறத பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. சுகமாவும் இருக்கு. யாராவது எங்களை பார்த்து பயந்தாங்கன்னா அது எங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். நீங்க எல்லாரும் யாரு? நாங்க யாருங்கிறது உனக்கு அவசியம் இல்லாதது. நீங்க எல்லாம் இங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. மிகப்பெரிய தப்பு. என் பேரு காட்டேக்கர், நான் இங்க மந்திரி. என்ன பேரு? மந்திரியார் காட்டேக்கர். இங்க நீங்க வந்திருக்கவே கூடாது. மனுஷங்களுக்கு இங்க என்ன வேலை? மந்திரியாரே, அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்றீங்களா? அதை சொல்லிட்டு பேசுங்க. வேற என்ன பண்றது? இவங்க கதையை முடிச்சிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். வழக்கமா அதை தானே பண்ணுவோம். அப்பதான் நமக்கு தொல்லை இருக்காது. கதையை முடிச்சிடுங்க. ஒரு நிமிஷம் மந்திரியாரே காட்டேக்கர், நாங்க எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். மனுஷங்கனாலே எதிரிங்க தான். எதிரிங்க எல்லாருமே மனுஷங்க தான். ஃப்ரெண்ட்ஸுங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. எதிரி எப்பவும் எதிரியா தான் இருக்கணும். எதிரி எப்பவும் நண்பனாக முடியாது. அது என்னது? அட, எங்க போனாங்க? தப்பிச்சு போறாங்க. சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு தூரம் ஓடுவாங்க? எதை நோக்கி ஓடுவாங்க? ஓடிக்கிட்டே இருங்க. எவ்வளவு தூரம் ஓடுவீங்க? என்கிட்ட தப்பிச்சு ஓட முடியாது. நீங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள அவங்க எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க பாருங்க. ஓடுறாங்களா? சீக்கிரம் அந்த பக்கம். என்ன மரங்களே, எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்க நம்மளோட எதிரிகள். தப்பிக்க கூடாது, புடிங்க. என்னது இது? லெஃப்ட் பக்கமா போகணும்னு காட்டுது. டிரைவர், லெஃப்ட் சைடு. இப்போ ரைட். ஏய், அப்படி. நாங்கெல்லாம் வந்துட்டோம். நாங்க எல்லாரும் வந்துட்டோம். இன்னைக்கு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? எதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன இன்விடேஷன் கார்டு கொடுக்கணுமா, இல்ல கையெழுத்து வச்சு கும்பிடணுமா? வா சீக்கிரம் வா. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சிவா, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? இங்க கொஞ்சம் பாரு. பயப்படாதீங்க, நமக்கு எதுவும் ஆகாது, நம்பிக்கையோட இருங்க. அண்ட் இந்த ரைடை என்ஜாய் பண்ணுங்க. யாரும் பயப்படாதீங்க, ஓகேவா?
எல்லாரும் கவனிங்க, தயாராகிருங்க. ராஜா ஹுடா ஹுடா வரப்போறாரு. மந்திரியாரே காட்டிக்கல், இவங்களை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? பயமுறுத்தி இவங்களை ஓட விட்டுருக்க வேண்டியதானே? முடிஞ்ச வரைக்கும் பயமுறுத்த ட்ரை பண்ணோம், ஆனா அவங்க பயப்படவே இல்லை. அதுக்காக கண்டிப்பா நமக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். பயப்படல ஆனா தப்பிச்சு போக முயற்சி பண்ணாங்க. என் மக்களை காப்பாத்தியே ஆகணும். என் மக்களை காப்பாத்துறதுக்கு என்னோட பொறுப்பு. மக்களை யார் காப்பாத்துவா சொல்லுங்க? ராஜா தான். மக்களை காப்பாத்துறதுக்கு என் பொறுப்புனா அப்ப நான் யாரு? வேற யாரு? நீதான். அப்ப எனக்கு வணக்கம் சொல்லுங்க, வணக்கம் சொல்லுங்க. என்ன ராஜா நீங்க தான் ராஜா, அவர் மந்திரி தான். மன்னிச்சிருங்க ராஜா, ஆவேசத்துல ஓவரா பேசிட்டேன். இவங்களை நான் அழிச்சிடுறேன். ராஜா, என்னோட பேரு சிவா. இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரேவா, ஆர்டி, யூடி, லட்டு சிங் சார், அப்புறம் அது பேடராம் அங்கிள். நாங்க காட்டை சுத்தி பார்க்க தான் வந்தோம். ஆனா இவங்க எங்களை பிடிச்சி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. நாங்க உங்களோட நண்பர்கள் தான், எதிரிகள் கிடையாது. மந்திரியாரே, இவர் தைரியசாலி மட்டும் இல்ல, ரொம்ப நல்லவரு. இவரை விட்டுருங்க. நாம யாரையும் சாகடிக்க கூடாது. மறக்கிற மருந்தை இவங்களுக்கு கொடுத்து இவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் மறக்க வைங்க. அதுக்கப்புறம் இவங்களை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுருங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அவங்க திரும்பி வந்துருவாங்கல்ல. மறுபடியும் சண்டை போடணும், மறுபடியும் அவங்கள பிடிக்கணும். நினைச்சாலே எனக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. நான் சொல்றதை கேளுங்க. நாளைக்கு காலையிலேயே இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் நம்மளோட காவல் தெய்வத்துக்கு பலி கொடுத்துடலாம். என்ன சொல்றீங்க? அவங்க இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. கிடைச்சிட்டாங்க. இங்க பாருங்க, இந்த ஃப்ளவரை பாருங்க. அவங்க இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த பூ மலரும். அப்படின்னா அவங்க இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. இங்கதான் கண்டிப்பா இருக்கணும். தேடுங்க, ஏதாவது ஒரு வழி இருக்கும், தேடுங்க. இங்க பாருங்க, இந்த கேவ் இதுதான் வழியா இருக்கணும். நாளைக்கு காலையில விடிஞ்சதுமே நாம எல்லாரும் இதுக்குள்ள போய் அவங்கள புடிச்சிட்டு வந்தாகணும். இந்த லேக்கோட தண்ணி எல்லாம் தங்க நதியில கலந்துருச்சுன்னா அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா இந்த தண்ணி எப்படி அதுக்குள்ள கலக்கும்? இது நடக்காது. இது நடக்கவே நடக்காது ராஜா. இங்க இருக்கிற தண்ணி அங்க இருக்கிற தங்கத்துல எப்படி கலக்கும்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த வேலையை செய்ய யாராலையும் முடியாது. கண்டிப்பா இது முடியும் மந்திரியாரே. இது வெறும் பனிதான். பனியில நம்மளால கண்டிப்பா வழியை உருவாக்க முடியும். லட்டு சிங் சார், ஆதி, யூடி, ரேவா, நீங்க எல்லாரும் வந்து இது மேல ஏறி நில்லுங்க. ஓகே சிவா. ஆனா அதுக்கு முன்னால என்ன பண்ணுங்கிறத சொல்ல. நீங்க எல்லாரும் வந்து நில்லுங்க. அதுக்கப்புறம் உங்க எல்லாரோட வெயிட்டையும் இது மேல ஸ்ட்ராங்கா வச்சு நில்லுங்க. சிவா, பின்னாடி கொஞ்சம் பாரு. சிவா, பின்னால பாரு. நம்ம கதையை முடிக்க ஒரு கல்லு உருண்டு வருது. முன்னால பார்த்து ஓட்டாத, பின்னால பாரு. லட்டு சிங் சார், பின்னாடி பார்க்கலாம், என்கிட்ட டைம் இல்ல.
சிவா, நீ எங்க எல்லாரையும் மறுபடியும் காப்பாத்திட்ட. கடவுள் தான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. முதல்ல அந்த மனுஷங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தின, அப்புறம் இந்த பிரச்சனையில இருந்து எங்களை நீ காப்பாத்திருக்க. இந்த உதவியை எங்களால என்னைக்கும் மறக்க முடியாது. நீ ரொம்ப நல்லவன் சிவா. நீங்க எல்லாருமே நல்லவங்க. நீங்க தைரியசாலி மட்டும் இல்ல, ரொம்ப நல்லவர் சிவா. ஆமா சிவா, உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி நீ தைரியசாலி தான். எல்லா மனுஷனுக்கும் ஒரு வீக் பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும். போ, சிவாவோட வீக் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. நம்ம எல்லா விதத்திலையும் தயாராக போகணும். இருந்தாலும் அந்த பையன் அங்க இல்லன்னா நமக்கு தான் அது நல்லது. அந்த இடத்துல எனக்கு எந்த தடையும் இருக்கவே கூடாது. ஓகே பாஸ், நான் போய் அந்த பையனோட வீக் பாயிண்ட் எதுன்னு தெரிஞ்சிட்டு வந்துடுறேன் பாஸ். அவங்க எல்லாரும் கண்டிப்பா திரும்ப வருவாங்க. அதனால உங்க எல்லாருக்கும் உங்களை பாதுகாக்க தெரிஞ்சிருக்கணும். ஆனா எப்படி சிவா? நாங்க எல்லாருமே ரொம்ப சின்னதா இருக்கோம். ஆனா அவங்க எல்லாரும் ரொம்ப பெருசா இருக்காங்க. அதோட அவங்க கிட்ட ரொம்ப பயங்கரமான ஆயுதங்கள்லாம் இருக்கு சிவா. ஒரு சண்டையை ஜெயிக்கணும்னா அதுக்கு மூளையை யூஸ் பண்ணாலே போதும். அவங்க கிட்ட எப்படி சண்டை போடணும் நான் சொல்லித்தரேன். நல்லா இருக்கு, கேட்கும் போதே நல்லா இருக்கு. எங்களுக்கு சண்டை போட நீ கத்து தர போறியா? மக்களை காப்பாத்துறதெல்லாம் இந்த மந்திரியோட வேலை. எனக்கு தெரியாதது அப்படி என்ன உனக்கு தெரிஞ்சிட போதே. இவங்கெல்லாம் உங்களை மந்திரிங்கிறாங்களே, நீங்க மந்திரம் பண்ணுவீங்களா? எனக்கு தெரியாத மந்திரமா? ஏய், என்ன நீ கிண்டல் பண்றியா? நீ இந்த மந்திரியே கிண்டல் பண்றான், அதை பார்த்து நீங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் பாக்குற வேலையை நான் மட்டும் தான் பாப்பேன், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். மந்திரியாரே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த இடத்துக்கு ராஜா யாரு? நீங்களே தான். அதான் சொல்றேன், அமைதியா இருங்க. மனுஷனோட சண்டை போட்டு எப்படி ஜெயிக்க முடியும்ன்றத ஒரு மனுஷனால மட்டும்தான் சொல்லித்தர முடியும். இப்ப சிவா தான் நம்ம எல்லாருக்கும் அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறோன்றத சொல்லித்தர போறாரு. சிவா, நான் ரெடியா இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாம். அட்டாக்! என்ன எதுக்காக குறிப்பாத்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுல அந்த வெடிக்கிற கல்ல தூக்கி வைங்க. தூக்கி போட்டுட்டாமல்னு வெடிக்கும். வெடிச்சு அந்த இடமே சேதரும். எங்க வைக்கணும்? எங்க வைக்கணும்? ஓஹோ, அப்படியா? இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் கேளுங்க. இதுல அந்த கல்ல தூக்கி இப்படி வைங்க. கல்ல இப்படி வச்ச உடனே அங்க ஒரு கயிறு இருக்கு பாரு, அதை அப்படியே கிழக்கணும். கல்ல தூக்கி போட சொன்னா என்ன தூக்கி போட்டியே? சிவா, லட்டு சிங் சார், இங்க வராதீங்க. ஏன் சிவா வரவே? சிவா, இவங்களால நல்லா சண்டை போட முடியுமான்னு தெரியல. ஏன்னா இந்த தடவை அவங்க எல்லாத்துக்குமே தயாரா தான் இங்க வருவாங்க. ரேவா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இவங்க காவலரும் இவங்களுக்கு துணையா இருந்தாருன்னா அதுக்கப்புறம் இவங்களை யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. சிவா, அவர் எப்படி சப்போர்ட் பண்ணுவாரு? அந்த காவலர் சாப்பிடறதுக்கு மட்டும்தானே எழுந்திருக்கிறாரு. நீ சரியா தான் சொல்ற. ஆனா அவரோட சப்போர்ட் நமக்கு இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹலோ ஹலோ காவலர் சார், ஹலோ எழுந்திருக்க. காவலர் சார், தூங்காதீங்க. உங்க மக்களுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. ஹலோ காவலர் சார், எழுந்திருங்க. ஹலோ எழுந்திருங்க. ஹலோ காவலர் சார், ஹலோ.
ஆமா, சிவா இப்ப எங்க போய்கிட்டு இருக்கான்? எல்லாமே நல்லதுக்கு தான் மகாராஜா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஹலோ ஹலோ காவலர் சார், ஹலோ ஹலோ. அட என்னம்மா கீழே போட்டுட்ட? யாரு நீங்கள்லாம்? எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். போங்க, பாட்டி தாத்தாவை நல்லா டைட்டா கட்டி போடுங்க. பாஸ், சிவாவோட வீக் பாயிண்ட் தெரிஞ்சு போச்சு பாஸ். என்ன சிவாவோட வீக் பாயிண்ட் என்ன? அவனோட தாத்தா பாட்டி இங்க ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்காங்க. வெரி குட் ரங்காச்சார், அவங்கள அங்கேயே பிடிச்சு வை, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஹலோ சார்லி டெல்டா. பலு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சிவாவோட தாத்தா பாட்டிய நாம புடிச்சு வச்சிருக்கோம். சிவா அவங்க கூட இருக்கிறதால அவனோட தாத்தா பாட்டி நம்ம கூட இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது. அடேங்கப்பா, அப்படியா? சூப்பரு. வா வா, சீக்கிரமா போய் பார்க்கலாம் சிவாவோட தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்கன்னு. பாஸ், வேலை முடிஞ்சது. சிவாவுக்கு மெசேஜ் கிடைச்சிடும். நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் நீங்க மறக்காம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சண்டை போடுறதுக்கு கண்டிப்பா தைரியம் ரொம்பவே முக்கியம். எப்பவும் அறிவால தான் சண்டை போடணும். சொல்றது புரியுதா? குள்ளமா இருக்கிறவங்களால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றதெல்லாம் உண்மையே கிடையாது. அவங்க கண்டிப்பா திரும்ப வருவாங்க. அதுக்கு நாம எல்லாரும் தயாரா இருக்கணும். சிவா, அந்த மனுஷங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அவங்க உன்னோட தாத்தா பாட்டிய புடிச்சு வச்சிருக்காங்களாம். ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல வச்சிருக்காங்க. தாத்தா பாட்டியை காப்பாத்த நான் எப்படி அங்க போய் ஆகணும்? ஆமா ஆமா, சீக்கிரம் போ. உன் தாத்தா பாட்டிக்கு ரொம்ப ஆபத்து. ராஜா, நான் எப்படி இங்க இருந்து இப்ப வெளியில போறது? அவங்க தான் குகையை மூடிட்டாங்களே. வா, உன்னை நான் கூட்டிட்டு போறேன். ரேவா, நீங்க அலர்ட்டா இருங்க, ஓகேவா? ஏதாவதுனா எனக்கு உடனே கால் பண்ணு. நீ கவலைப்படாத சிவா, போய் தாத்தா பாட்டிய காப்பாத்து. ஆல் தி பெஸ்ட், சீக்கிரம் வந்துரு. இந்த கேவ் தான் பிளாக் ஆயிருக்கே. நம்மளால இந்த வழியில போக முடியும். தேங்க்யூ நண்பா. நான் தான் சொன்னேன்ல, டோன்ட் ஆங்கர் டேனி டேஞ்சர். இல்லைனா இந்த டேனி டேஞ்சரஸ் ஆயிடுவா. இப்போ என் திறமை என்னங்கிறத நான் காட்ட போறேன். ஓகே பாய்ஸ், கெட் ரெடி. சிவா, ஏன் சிவா வந்துட்டா? ஏன் சிவா வந்துட்டா? ஏய், ஆமா, நீ எப்படி கயிறு அவுத்த? ஒழுங்கா வாயை மூடிட்டு உட்காரு.
Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.